ஹாய், இந்த ஃபுட் நல்லா இருக்கு, இந்த ஃபுட் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க, இது நேச்சுரலாக கிடைக்குது, இந்த ஃபுட்ல இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கே தெரியும் எந்தெந்த ஃபுட்ல ரொம்ப ஹை கலரி இருக்கு, இது ரொம்ப அவுட் சைட் ஃபுட்டு, இந்த பேக்ட் ஐட்டம், இந்த பேக்கரி ஐட்டமு, இந்த அந்த சில சிக்கன் சென்டர்ஸ் எல்லாமே அது கெடுதலும் தெரிஞ்சும் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். முடிஞ்சால் அது நம்மளால் நிறுத்த முடியல, நம்ம ரொட்டீனில் அப்படி ஆனதுனால அது நம்ம அது பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாக சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன்னா என்னென்னா அது என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச ஃப்ரூட் நிறைய ஆட் பண்ணுங்கள். அது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லுவாங்க, சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது. ஒரு 5 கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மெக்னீஷியம் இருக்குது, அதில் நிறைய இது இருக்குது, அது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரட்டினாய்டு, ஃப்ளவோனாய்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் B6 இருக்குது. இதெல்லாம் சார் என்ன பண்ணுதுன்னா இப்போ பெரிய கதை அதெல்லாம் இருக்கட்டும். பட் என்ன பண்ணுங்கன்னா இதில் இருக்கிற சில இது நான் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன். அதாவது கேன்சரே 5% ரிஸ்க், அது பிரஸ்ட் கேன்சர் சொல்கிறோம்ல, அது 5% ரிஸ்க் கம்மியாகுது. கேன்சர் ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்ல மூடு ஸ்டெபிலைஸ் பண்ண சொல்கிறேன். ரொம்ப டயர்டாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிக்கு ஃபீலாக இருக்குது, எனக்கு எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப லேகாக இருக்கேன், ஈவினிங் ஆனால் ரொம்ப ஒரு ஃபெட்டிகாக இருக்குன்னா சும்மா ஒரு சீத்தாப்பழம் மாதிரி சாப்பிட்டு பாருங்க, ஒரு ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு சொல்ல தெரியல, சாப்பிட்டுட்டு திருப்பியும் உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க, ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அந்த மூடு சேஞ்சஸ் அதை மாற்றும். அந்த லைக் அந்த ரொம்ப டல்லாக இருக்கும், ரொம்ப அந்த மாதிரி இருக்கிற ஃபீலை டோட்டலாக மாற்றும்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பெஸ்ட். உங்களுக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். இது கண்ணில் இருந்து கண்ணுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது கண்ணு, கண்ணில் நிறைய குளோகோமா சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொன்னால் இதுவும் ப்ரூவ் பண்ணுறான். ஆமாம், சீத்தாப்பழம் ரொம்ப நல்லது. ஸோ நாட்டு பழமாக கிடைக்காதான்னு பாருங்கள். முடிஞ்சால் ஈவினிங் ஆச்சு, ஒரு டயர்டாக வேலையை விட்டு வரீங்கன்னா சாப்பிடலாம் அந்த டைமில். இல்லை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம், தப்பில்லை. இல்லை ஒரு 10 மணிக்கு எடுக்கலாம். நீங்கள் ஒரு பழக்கம் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக போயிட்டு சீத்தாப்பழம் இன்னைக்கு வாங்கணும், 1 கிலோ வாங்கணும் சாப்பிட்டோம் அப்படி இல்லை. கடைக்கு நான் ஒரு ரோட் சைட் இப்போ நாங்கள் இங்கே ஜென்ரலாக நான் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரோட் சைடில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு சீத்தாப்பழம் இருக்குது கடையில் விற்கிறாங்கன்னு சொன்னால் 1 கிலோ எவ்வளோ, 10 கிலோ எவ்வளோ, 20 கிலோ எவ்வளோ அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஒரே ஒரு பழம் மட்டும் நல்லா பழுத்ததாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கி எவ்வளோ இது அப்படின்னு கேளுங்க, 20 ரூபாய் 25 ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிட்டே இருங்க. அதாவது ஒரு டீ காஃபி, ஒரு பப்ஸு, ஒரு சமோசா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இதை சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுங்க. இதுவும் ஜூஸ் போடாதீங்க, சீடை போட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட வேண்டாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதோட வெரைட்டியில் தான் சில பழம்லாம் வருது, இந்த ராம் சீத்தாப்பழம், இதெல்லாம் இந்த முள்ளஞ்சக்கைன்னு சொல்லுவதெல்லாம். ஸோ இது இருக்கட்டும், நான் தனியாக பேசுகிறேன். பட் பெஸ்ட்டு ஃபுட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த வைட்டமின் B6 எல்லாம் நல்ல பாடியை ரெகுலேட் பண்ணுது. நான் சொன்னேன் இந்த மெடிக்கல் இது டேர்ம்ஸ்லாம், இது எல்லாமே நல்லா உடம்புல இருக்கிற பாடியை நல்லா புத்துணர்ச்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலைல போகிறீங்க வேலைக்கு, ஒரு 10 மணிக்கு போகிறீங்களா, ரோட் சைடில் பார்க்குறீங்களா, டக்குனு ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டு போயிட்டு, இல்லை கடைக்கு போறீங்களா, ஒரு 10 எவ்வளோ ஒன்று மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க, நல்லா இருக்கும். இந்த இளநீர் சாப்பிட்ற மாதிரி